Hi viewers, welcome to Kerala Vision channel. So, all my pressure Vijay Vidhi program like swagatham. നമ്മൾ തമിഴ്നാട്ടിലെ കുറേ ബിസിനസ് പീപ്പിൾ കുറേ നല്ല ആൾക്കാരെ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു. സോ വി ആർ റൈറ്റ് ടുഡേ ഹിയർ അറ്റ് എസ്പോണസ് തമിഴ്നാട് ഏജൻസീസ് പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് തൂത്തുക്കുടി. സോ അദ്ദേഹത്തിൻ്റെ ആ കമ്പനിയുടെ മാനേജിംഗ് ഡയറക്ടറാണ് മിസ്റ്റർ കെ പൊൻ വെങ്കടേഷ്. അദ്ദേഹത്തിൻ്റെ കൂടെയാണ് നമ്മുടെ ഇന്നത്തെ ഇൻ്റർവ്യൂ. വെൽക്കം ടു ദ ഷോ സർ. സോ ഈ നമുക്ക് ഇന്ന് വന്നിട്ട് തമിഴിലാവാം ഈ എപ്പിസോഡ്, ബിക്കോസ് സാറിന് മലയാളം അറിയാത്തതുകൊണ്ട് നമ്മൾ തമിഴിലെടുക്കുകയാണ്. സാർ உங்களோட சொந்த ஊர் தூத்துக்குடி தானுங்களா? தூத்துக்குடி தான். எத்தனை நீங்கள் படித்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான்? காலேஜ்லாம் பண்ணதில்ல இங்கே தான்? ஸ்கூல் ஊட்டி, காலேஜ் சென்னை. ரெண்டு வேறு இடத்துல. அது ஸ்கூலிங் ஏன் சார் ஊட்டியில் பண்ணீங்க? இப்போ தூத்துக்குடியில் இருந்துட்டு தூத்துக்குடியில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, பட் ஊட்டியில் எக்ஸ்போஷர் நிறையா இருக்கும், நிறையா பழகலாம். தட்ஸ் வெரி குட். கான்டாக்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். இப்போ இந்த ஷிப்பிங், இந்த தூத்துக்குடி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது உப்பு, ரெண்டாவது ஷிப்பு. இது ரெண்டுமே வந்து தூத்துக்குடியோட டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் மாதிரி இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் உங்களை மாதிரி கஸ்டம் கிளியரிங் அஸ் வெல் அஸ் லைசன்சிங் ஏஜென்ட்ஸ் உங்களை மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இதோட இங்கே தூத்துக்குடியோட மெயின் பிஸ்னஸே இது தானுங்களா? ஆமாம், முதல்ல தூத்துக்குடியில் சால்ட் நிறையா இருந்துச்சு. சரிங்க. சப்சிக்வெண்ட்லி ஷிப்பிங், அந்த போர்ட், நியூ போர்ட் டெவலப் ஆன பிறகு ஷிப்பிங் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், வர ஆரம்பிச்சிச்சு. இனிஷியலி இப்போ எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா more than 70 years old. 70 years old. And the third generation into this business. Okay. Congrats for that and we are very happy about hearing that. அதாவது நீங்கள் வந்து 3 ஜென்ரேஷனாக ஒரு கம்பெனியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறீங்கிறது வந்து இட்ஸ் அ மிராக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ உங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஹேண்டில் பண்ணது ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் அப்பா உங்கள் கிராண்ட் ஃபாதர் ஹேண்டில் பண்ண எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் ஹேண்டில் பண்ண. பட் ஆனால் 70 வருஷமாக ஒரு கம்பெனியை வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறது வந்து முக்கியமாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பேசிக் பிரின்சிபல் இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு. உங்களோட கிராண்ட் ஃபாதர் என்னவா இருந்தாருங்க? அவங்க தான் இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பொன்னுசாமி நாடாங்கிறது அவங்க தான் கிராண்ட் ஃபாதர். He was a freedom movement leader actually. Freedom fighter. Yes. Very good. And later on he was for the Quit India movement he was taken to jail and all. I see. He suffered a lot in the jail. And then after freedom, during the period of Kamaraj, when he was the chief minister, local MLA was my grandfather. Okay, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வரீங்க நீங்க. Okay, very great sir. So more than a political background, I would say we are a nationalist, maybe patriotic family. Because after that no one has gone into the politics. அவரோட தாத்தாவோட முடிஞ்சாரு. அவர் மட்டும் தான் எம்எல்ஏ இருந்தார். Nobody else got into politics. சார் வந்து சாரோட தாத்தா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கும்போது நீங்கள் அப்போ தாத்தாவெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த பீரியட்லலாம் நீங்கள் அவரோட இந்த மாதிரி நம்ம பெரிய தலைவர் காமராஜர் அவரெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா குட்டியாக இருக்கும்போது? பார்த்துருக்கேன். But it was I was very young at that time. He was very young. Just 5-6 years old. It's very difficult for you to keep recognize about those people. சொல்லுங்கள் சார், இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இதில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்? நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து எத்தனை பேர் வந்தாலும் என்னோட பிஸ்னஸ் நான் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? First of all, reliability. That is the most important thing. Exporter or importer interests us with the cargo to do a clean shipment. Okay. So they want a prompt shipment. Whatever we say, it will be done. அந்த மாதிரி ஒரு situation இருக்கும். For any exporter, lot of exporters, they don't even come over here. They send the cargo. I see. Because they know they have got a reliable person here. A company here to look after their all their activities. So that is the most and foremost important thing, because nowadays there are a lot of fly-by-night operators. They just come and then vanish away and all. That's correct, you know. So even though if the charges are slightly higher or maybe at par with others also, they prefer to come with us. And we have customers who are more than 50-60 years with us. I see. Shippers, exporters, who have remained with us for more than 60 years. So we don't want to get into a lot of unhealthy practices in disturbing other people's business or anything. We do our work in our own style. See, you are the king of your kingdom.
Yeah, in our kingdom. That's So, right. You were mentioning about competition and all. So competition, we feel it is within us only. Within us, To yeah. improve our services and Competition how we is can- always healthy. We Yeah, should that's take right. that in It a is very healthy. sportive manner, Yes, you know. yes, yes. If competition is only when the competition is there in the market, you can grow yourself, Yes. you can develop yourself. அது மட்டும் இல்லாமல் இந்த 70 years நீங்கள் உங்கள் கம்பெனி இருக்கிறனால இட் இஸ் அ பாசிட்டிவ் ஃபேக்டர் ஃபார் யூ ரைட் பிகாஸ் யூனோ உங்கள் கம்பெனிக்கு 60 வருஷமா கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க ரிலையபிலிட்டி யூ செட் ஸோ தட்ஸ் அ மெயின் ஃபேக்டர் ஃபார் ரன்னிங் த பிஸ்னஸ். இப்போ உங்களோட நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து தே வில் கால் யூ ஓவர் ஃபோன் அண்ட் தே வில் ஜஸ்ட் இன்ஃபார்ம் அபவுட் தட் மை கார்கோ இஸ் கமிங் ப்ளீஸ் கிளியர் த ஷிப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து நார்மலி உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்க? தே மைட் நாட் பி இன் தூத்துக்குடி இட் செல்ஃப், they'll be from many of the places, you know. Mostly they are from Virudhunagar. Virudhunagar, okay. People from Chennai also come and do their shipments. Even they have custom clearing there also in There Chennai. also, but Okay. still they prefer to do it in Tuticorin because there are a lot of advantages in doing to Tuticorin. I see. Very fast clearance and then cost effective also. When compared to Chennai. Okay, okay. So அதெல்லாம் வச்சுட்டு a lot of people come to Chennai to do their shipments. We have shippers from Madurai area, Nellore, Virudhunagar, and then even from Bangalore we have got Salem. Very good. Lot of places. So you have all your branch offices there? No, we don't have Branch offices. Yeah. You operate from here itself? Yes, we have. One single office? Yes. That itself is an ocean for you now, right?